18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். வாங்க, நேரத்தை கொஞ்சம் கூட பேஸ் பண்ணாம நேர தர்பாருக்குள்ள உருன்னு ஓடிடும். அண்ணாமலை அப்பாவால முடியாது, அப்பாவால முப்பாட்டனால முடியாது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொட்டு பார்த்தால் அவன் கெட்டு போனவனாக தான் நிச்சயமா இருப்பான். ஆபாசமா நீங்க பேசுறீங்க, நான் திரும்ப அதே பாணியில் நான் பேசினா கோவம் ஏன் கோவம் வருது? எத்தனை நாள் மம்முட்டி பிடிச்ச நான் சொல்றேன், சேலஞ்ச் அக்செப்டடான்னு கேளுங்க. 1 ஏக்கர் நிலம் நான் வர சொல்லுங்க. மம்முட்டி பிடிச்சா அவர் என்ன வேலை செய்யறான்னு பாத்துருவோம். நிதிநிலை அறிக்கையில் ஒரு நிதியும் ஒதுக்கலை என்னவொன்னே நிதி ஆய்வுக்கு போகாமல் கோச்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ 100 ரூபா காசு சொல்லிட்டு போய் கொஞ்சம் குழாகுறீங்க. கடப்பால மேயர் வீட்டு முன்னாடி குப்பையை கொண்டே கொட்டி இருக்கிறாங்க. ஏன் எதுக்கு எங்க வந்து கொட்டுறதியா அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்க குப்பையை அள்ளல, நாங்க கொண்டு வந்து கொட்டுறோம்னு இவங்க சொல்ல, நீங்க ஒழுங்கா வரி கட்டுனா நாங்க ஏன் குப்பை இல்லாம இருக்கோம்னா அவர் சொல்ல, ஓஹோ அப்படி வரீங்களான்னு சொல்லி மொத்தமா கொண்டு வந்து கொட்டி விட்டாங்க. கடப்பால நடந்த மாதிரியே தேனில நடந்திருக்கு. அங்கேயும் குப்பை இல்ல, ஆள் வரல, தண்ணி வரல, ஒண்ணு வரல, மக்கள்லாம் அப்படியே கடன் அவதிக்கு ஆளாயிட்டாங்க. உடனே நேரம் தங்கத்தமிழ் செல்வன்ட்ட கம்ப்ளைண்ட் போன உடனே அவர் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு என்னையா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி வாட்டுன்னு வாட்டி இருக்காரு. ஒரு சாக்கா வச்சு பப்ளிக் நீங்க தண்ணி விட மாட்டேன், துப்பால மாட்டேன்னு சொன்னா தவறு, பாவம் தவறு. இனிமேல் இந்த டவுன் பஞ்சாயத்துல ரொம்ப சீரியஸா சொல்றேன், இந்த மாதிரி புகார் என்னைக்கு வரக்கூடாது. அப்படி யாரு தண்ணி எடுத்து விட மாட்டேன்னு சொன்னா அவனை சஸ்பெண்ட் பண்ணுங்க. குப்பை இல்லாட்டி அவனை சஸ்பெண்ட் பண்ணுங்க. மக்களுக்கு சேவை செய்யறதுதான் சார் அலுவலகம். மக்களை மிரட்டுறதுக்கு அலுவலகம் கிடையாது. நம்ம ஸ்ரீரங்க எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, அவரு வாய்க்காக்குள்ள கழுத்தளவு தண்ணியில இறங்கி போயிருக்காரு. ஏன் குளிக்க போயிருப்பாரியா அப்படின்னு நீங்க கேட்பீங்களா? இல்ல, ஏன் வாய்க்கா சரியா வெட்டியிருக்காங்களா, சரியான அளவுல வெட்டியிருக்காங்களா, தண்ணி தடையில்லாம போதா அப்படின்னு ஆய்வு பண்ணியிருக்காரு. ஆய்வுனா இப்படி பண்ணணும். இப்ப நம்ம பார்க்க போற சீனு நம்ம சென்னையில நடந்த ஒரு விஷயம். இந்த மது பிரியர் இருக்கார் இல்லையா, அவர் கொஞ்சம் மதுவை அதிகமா பிரியமா அணைச்சுக்கிட்டார் போல் இருக்கு. வண்டி எடுத்துட்டு வந்திருக்காரு. காவல்துறை வண்டியை பாடி செக் பண்ணும் போதே, நாத்துக்கு வண்டியை நிறுத்துற, நான் என் பொண்டாட்டியை பார்க்க போய்க்கிட்டு போது வண்டியை நிறுத்துவேன் நீ அப்படின்னு இவர் கேட்க, தம்பி இந்த மாதிரி பேசுறது தப்புன்னு அவங்க சொல்ல, என் மேல கை வச்சுட்டா நீ நல்லா ஆறு தெரியுமா அப்படின்னு அவர் சொல்ல, யாகத்துக்கும் சீன் ஆகி போச்சு. மென்டல் கிடையாது, சீரியஸ்னஸ் உண்மையா பேசிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? உங்க பேர்ல சார் இவர் பேர் மகேந்திரன், இவர் பேர் குமரன், இவர் பேர் யோகேந்திரன், இவர் பேர் உங்க பேர்ல நம்ம அண்ணன் ஜெயக்குமாரான விருன்னு வந்தாரு. சென்னையிலேயே இட நெருக்கடியோட டெய்லி கார்ல ரேஸ் தான் போறோம். இதுல தனியா ஒரு கார் ரேஸ் வேணுமா? யாரு கேட்டா உங்ககிட்ட கேட்டாங்களா அப்படின்னு பொங்கி விட்டாரு. தமிழ்நாடு ஒட்டுமொத்தமா பத்தி எரியுது. சட்ட ஒழுங்கு மோசம், போதை கலாச்சாரம் மோசம். நாடு எக்கேடு கெட்டு போனா என்ன, நான் அமெரிக்கா போறேன் முதலீடுன்னு சொல்லிட்டு ஈக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏற்கனவே ஜப்பான் போனார், ஒன்றும் இல்லை. அதே போல் இது சிங்கப்பூர் போனார், ஒன்றும் கிடையாது. அதே போல் துபாயில் போனார், ஒன்றும் கிடையாது. இப்படி அதெல்லாம் கணக்கு கொடுங்க, வெள்ளை பேப்பர் ஒயிட் பேப்பர் கொடுங்க, நாட்டு மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இவ்வளவோ விட்டுட்டு
இப்போ வந்து கார் ரேஸ், இந்த இன்டர்நேஷ்னல் கார் ரேஸ் நாட்டுக்கு தேவையாது. ஒரு போக்குவரத்து பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 31 நடக்குது 2 நாள். அந்த 2 நாளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கும். இது யார் பொறுப்பு? இது அதில் இன்டர்நேஷ்னல் ஒரு கார் பந்தயத்தில் ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர்கள் கூட இல்லையே. அடுத்து நம்ம அண்ணாச்சியே தான் பொங்கியிருக்கார். இப்போ இந்த தமிழக பாசக தலைவருக்கு நம்ம எதிர்க்கட்சி தலைவருக்கு இடையில டிஷும் போய்கிட்டு இருக்குல்ல, அதை வச்சுதான் அவர் ஒரு மேனேஜர் வேலையை சரியா பார்க்க மாட்டேங்காரு. இப்போ இன்னொரு கட்சிக்கு டீல் போட்டு மேனேஜர் வேலை பார்க்காரு. ஏன் அவரெல்லாம் சரியான ஆளு இல்ல, நீங்க ஏன் அவரை போய் இது ஒண்ணுது அப்படின்னு ஏகத்துக்கும் பொங்கி அப்படி வாயி யாருங்க இல்லை இது ஒரு விநாசகால விபரீத புத்தின்னுவாங்க. ஒரு விபரீத புத்திகள் வரும்போது இந்த மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் அதெல்லாம் வந்து வரும். அதாவது ஒரு அழிவை நோக்கி அண்ணாமலை போகிறார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அவருடைய அன்றைக்கி பேச்சு இருந்தது. ஒரு மாநில தலைவருக்கு ஒரு சற்றும் கூட ஒரு கலோக்கியல் லாங்குவேஜ் சொன்னால் ஒரு லாய்க்கு இல்லாத ஒரு மாநில தலைவர் இன்றைக்கு வந்து அண்ணாமலை வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி பெற்றிருப்பது தான் ஒரு மிக வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு வேதனைப்படக்கூடிய விஷயம். குறிப்பாக அண்ணாமலை பொறுத்தவரை அவருடைய நிலைப்பாடு என்னென்னா, அவர் ஒரு மாநில தலைவர் இல்லை, அவர் பிஜேபி என்கின்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஒரு மேனேஜர். இந்த மேனேஜர் யாருடைய ஆட்டத்துக்கெல்லாம் ஆடுகிறார் சொன்னால் திரு மு.க. ஸ்டாலினுடைய ஆட்டத்துக்கெல்லாம் ஆடுகின்றார். உங்களுடைய நிலைமையே ஒரு விட்டில் பூச்சி எத்தனை நாள் தெரியுமா? அதனுடைய வாழ்க்கையே 7 நாள். விட்டில் பூச்சி ஒரு முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மின்மினி பூச்சி. இந்த அளவுக்கு தான் வந்து அண்ணாமலையினுடைய அந்த ஒரு அரசியல் நிலைமை இருக்கு. ஒரு மாபெரும் வந்து இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். அந்த இயக்கத்தை போய் ஒழிக்கிறது வேலைன்னா கருணாநிதி அவங்க அப்பாவாலே முடியல, கருணாநிதி முப்பாட்டனால முடியல, உங்கள் அப்பாவாலே முடியாது, அண்ணாமலை அப்பாவாலே முடியாது, அப்பாவாலே முப்பாட்டனால முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து தொட்டு பார்த்தால் அவன் கெட்டு போனவனாக தான் நிச்சயமா இருப்பான். இவர் இப்படி இங்கிட்டாக்க போக அங்கிட்டு இருந்து பாசக தலைவர் அவரு நான்லாம் மம்பட்டி முடிச்சு வேலை பார்த்தவையா, யார்கிட்ட வந்து வச்சுக்கிட்டு இருக்கிய, இந்த மாதிரிலாம் பேசுறவளை வச்சுக்காதீங்க அப்படின்னு ஏகத்துக்கும் டென்ஷன் ஆகி பயங்கரமா டீச்சம் யாவுகனதான் இல்லை. எடப்பாடி அண்ணன் மீது வைத்த விமர்சனம் 100% என்னை பொறுத்தவரை சரி. அதில் ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக மாட்டேன். அவர்களுடைய கையை காலை பிடிச்ச பதவிக்கு வந்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க. அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க? அந்த தலைவர்கள் பேசியிருக்கலாமே. கையை காலை பிடித்து வந்தான், என்னது வேலை செய்யாம உழைக்காம வந்தான். விடிய படிச்சது எனக்கு தெரியுமல்ல, விடிய பால் கறந்தது எனக்கு தெரியுமல்ல, விடிய எங்க அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கச்சிருக்கு பாருங்க, 20 வருஷம் ஆனால் அது எனக்கு தெரியுமல்ல. அதனால இது அது கேட்கலாம் நான் வரல. பதில் சொன்னா பதிலடி இருக்கும். அப்படித்தான் பத்திரிகை நண்பர்களுக்கு நான் பிஹேவ் பண்ணேன். கேள்வி கேட்டா பதில், எப்பாச்சும் நோ கமெண்ட், சாரி, ப்ளீஸ். ஆனா எனக்கு தவிர்க்க தெரியும், அது மக்களை ஏமாத்துற வேலை. என் உள்ளத்தில் இருக்கிற நான் பேசல, எதுக்கு நான் அரசியல்வாதியா இருக்கணும்? சாரி, நோ கமெண்ட், நெக்ஸ்ட் டே பாத்துக்கலாம், சாரி நண்பரே. எப்ப நான் பேசியிருக்கேன்? எந்த கேள்வி எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்றேனே. அது தப்பா சரியா எனக்கு தெரியாது, நான் காலம் தான் முடிவு பண்ணணும். அதனால அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசினார்? அதிமுகவுடைய அமைச்சர்கள் கையா முய்யோ நேற்று வந்து கும்பிடுறாங்க, என் உருவமையை தொலாய் எரிக்கிறாங்க. அவங்கள எங்க போனாங்க இத்தனை நாளா? ஆபாசமா நீங்க பேசுவீங்க, நான் திரும்ப அதே பாணியில் நான் பேசினா கோவம் வந்துடும். ஏன் கோவம் வருது? இப்படி பேச என்னையா மம்பட்டி உடிச்ச கனை குடிக்க தெரியுமா? உள்ள இருக்கிற அந்த கலப்பையை பிடிக்க தெரியுமா? 1 ஏக்கர் மாங்குன்னு வெட்டுவியா? என்னையா பண்ணுவே நீ அப்படின்னு சிங்கை ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் இவரை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு. நல்ல கேமரா நல்லா படம் பிடிக்கும் பாருங்க, இப்படித்தான் பிடிச்சுக்கோங்க, இப்படிதான் நின்று இருந்தாரு அண்ணன் நின்று இருந்தாரு. இன்னைக்கு வந்து என்னமோ அப்படியே வானத்திலிருந்து அப்படியே பிளந்து சூரியன்லாம் பிளந்து அப்படியே வந்து இறங்கி இந்த அப்படியே இந்தியாவே வந்து ஆஹா இவர் அப்படியே வந்துட்டார், இவர் தான் அடுத்த நம்ம பிரதமர்னு சொல்ற மாதிரியும் என்னமோ அப்படியே சுத்தத்தின் அப்படியே இவர் தான் பெயர் மாதிரி வந்து இதெல்லாம் எதுக்கு? நம்மளே திருச்சி சூர்யா தான் உங்களை கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காரு ஒவ்வொரு இடத்துல. நீங்க எவ்வளவு காசு கொடுத்தீங்க, என்ன கோல்பால் பண்ணீங்க, அரவக்குறிச்சியில் என்ன கொடுத்தீங்க, இங்க கோயம்புத்தூர் எம்பியில் நிக்கிறப்ப எவ்வளவு காசு கொடுத்தீங்க, எல்லாத்தையும் கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. பணம். அண்ணாமலைக்கு பணம்னா காசு இது மட்டும்தான் ஒரு நோக்கமே. அதுதான் இங்க எம்பி எலெக்ஷன்ல ஒரு வசூல் வேட்டை, அந்த பக்கம் எண்மண் எண் மக்கள் யாத்திரையில ஒரு வசூல் வேட்டை,
இவர் வந்து விடிய படிச்சாராமா. நாங்களாம் என்ன டெய்லி நைட்டு தூங்கிட்டு அப்புறம் காலையில வந்து சும்மா போயிட்டு வந்தா மார்க் எடுத்தோம். உலகத்திலேயே ஒரே ஐபிஎஸ் ஆபீசர் தான் இருக்காரா? என்னமோ ஒரு எப்ப பாரு நான் கஷ்டப்பட்டா மம்முட்டி, எத்தனை நாள் மம்முட்டி பிடிச்ச நான் சொல்றேன், சேலஞ்ச் அக்செப்டடான்னு கேளுங்க. 1 ஏக்கர் நிலம் நான் வர சொல்லுங்க, மம்முட்டி பிடிச்சா அவர் என்ன வேலை செய்யறான்னு பாத்துருவோம். நம்ம அண்ணன் ஏற்கனவே குதுன்னு இருப்பா. அப்படி அவர்கிட்ட போய் மைக்க பசக்குன்னு வைக்க அவர் பொலவளன்னு பேசி விட்டாரு. என் தம்பி கேட்டானா, என் தங்கச்சி கேட்டானா, என் கொழுந்தியா கேட்டாளா, என் மச்சினிச்சி கேட்டாளா, யார் 1000 ரூபாய் கேட்டா, உன்னை யார் 1000 ரூபாய் கொடுக்க சொன்னா, கொடுக்கவா சொன்னா, கொடுத்து விட்டு இப்ப காசு இல்ல ஈச்சல ராஜநாச்சிங்க கூட்டியாச்சுல, ஏன் காசு கொடுன்னு கேட்க வேண்டியானே அப்படின்னு சொல்லி ஏகத்துக்கும் பொங்கி விட்டார்லா. எங்க அம்மா 1000 ரூபாய் கடிச்சா தம்பி, நான் கேட்கறது பதில் சொல்லுங்க தம்பி. கல்லூரிக்கு போற என் தங்கச்சி கடிச்சா, புரட்சி பெண் திட்டத்தில் எனக்கு 1000 கொடுங்கன்னு கடிச்சா தம்பி. தமிழ் புதல்வன் திட்டத்தில் எனக்கு 1000 கொடுங்கன்னு என் பிள்ளைய கேட்டாங்களா? என் தம்பிமார்கள் படிக்க போற தம்பிமார்கள் கேட்டாங்களா? இது 3ல எவ்வளவு, எத்தனை 1000 கோடி போகுது? ஒதுக்க வேண்டியது நீ ஏங்க இந்த 100 ரூபாய் நாணயத்தை ஒதுக்குனது இந்த காசை ஏன் ஒதுக்கல? நீங்க தான் கொஞ்சம் குலவரியல கேட்டு வாங்க முடியாது. ஒதுக்கலைங்கிறீங்கல்ல, உங்களுக்கு நிதிநிலை அறிக்கையில் ஒரு நிதியும் ஒதுக்கலைன்னு நிதி ஆய்வுக்கு போகாமல் கோச்சிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ 100 ரூபா காசு சொல்லிட்டு போய் கொஞ்சம் குழாவுறீங்க, அதுக்கும் கோச்சிக்கிட்டு இருந்தீங்க தானே. நிதி தரலைன்னு கோச்சிக்கிறேன் நீங்கள், நிதி தரலைன்னு காவிரியில் நீதி தரலைன்னுட்டு அந்த கட்சியை ஒதுக்கலையே, ஏன் ஒதுக்கலை? நிதி தரலைன்னு கோவம் வருதில்ல. எனக்கு நீர் தர மாட்டேங்கிறா, உன்னோட கூட்டு சீட்டு உனக்கு வெள்ளப்படான்னு கோச்சிட்டு வர மாட்டேங்கிறீங்க. எங்களுக்கு தரமாட்டேங்கிறாங்க, நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொல்றதுக்கா? இப்படியே உட்கார்ந்து பேசுறீங்க, அப்படியே கையை பிடிச்சி பேசுறீங்க. அப்போ எங்களுக்குரிய நிதியை கொஞ்சம் அனுப்பி விட்டுருங்கன்னு பேச முடியாதா? அதை தவிர மற்ற என்ன தான் பேசுறீங்க? அங்கிட்டு போற 4 மக்களை கூப்பிட்டு, மக்களே இங்க வாங்க, இந்த தண்ணியில் ஒன்றை கேனை வாங்கி குடிக்கிறீட, தண்ணியை சுத்தமாக மறந்து விட்டீடா, இனி தண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டியே. உங்களுக்கு இது உங்களுக்கு நல்லதா கெட்டதா, ஓகேவா, என்ன ஒன்று பெரிய எதிர்கால சந்ததியில் இருக்கா அப்படின்னு கேட்டோம். மக்களெல்லாம் தண்ணியாக பதில் சொல்லியிருக்காங்க. கேன் வாட்டர் தான் சார் வாங்குகிறோம். கார்பரேஷன் வாட்டர் வந்து சமயத்தில் மருந்து போட்டு வருது சார் நிறைய. அந்த வாடை வந்து வச்சு குடி சாப்பிட்ணும், அது இல்லாமல் மண்டலம் வேறு வருது, அதனால் அதை நாங்கள் சாப்பிட்றதில்லை. மற்றதுக்கெலாம் யூஸ் பண்ணுறேன். 2 நாளைக்கு ஒன்று வச்சுக்கிங்க அதுதான். ஆனால் வந்து இந்த கார்பரேஷன் வாட்டர் வந்து மண்டலாக வருது, திடீர்னு காவா வாசனை வருது, அதனால குடிக்க முடியலன்னு தான் கேன் வாட்டர் வாங்குறோம். சார் நம்ம வந்து மெட்ரோ இது மாதிரி வந்து நம்மளுக்கு கேன் வாட்டர்லாம் அந்த அளவுக்கு இது கிடையாது. ஒரு நாள் தண்ணி நல்லா இருக்குது, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு இதுவாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது தண்ணி. அதனால் அது வந்து ரொம்ப இது இல்லை. இப்போ மெட்ரோ தண்ணி வந்து அதுவே வந்து கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி வச்சுருக்கோம். இதுதான் வீட்டுக்கு பார்த்தோன்னா மெட்ரோ வாட்டர் தான். மெட்ரோ வாட்டரில் என்னென்னா எப்போ கை உணவு இதோ எப்போ பீசன் பவுடர் அதிகமாக போடுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் வந்து கேன் வாட்டர் வாங்கி பசங்களுக்கு வந்துட்டு எடுத்து வைக்கணும். அதனால் பசங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. இந்த கழிவு நீர் அது கலக்கிறதுனால பசங்களுக்கு வந்து டைஃபாய்டு இந்த மாதிரி எஃபெக்ட் ஆகுது. அதுக்கு பயந்துக்குன்னு தான் வந்து கேன் வாட்டர் வாங்கி இப்போ யூஸ் பண்ணுறோம். அதுதான் சொல்கிறேன், பசங்களுக்கு பழகிச்சு. இது எங்களுக்கு பிரச்சனை, பசங்க தானே இப்போ கேன் வாட்டர்லேருந்து தானே பழகிச்சு அவங்களுக்கு. அதனால தான் அவங்க தான் இப்போ இந்த கொடுத்தா குடிக்க மாட்டாங்க. கேன் தண்ணி தான் குடிக்கிறோம். வீட்டில் பேசிட்டு இருக்கோம், கேன் தண்ணி வேணாம், கார்பரேஷன் தண்ணியே வடிகட்டி நம்ம குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். கார்பரேஷன் வாட்டர் குடித்தா நம்ம வாழலாம், நம்ம அந்த கேன் தண்ணி குடிச்சுட்டா வாழணும் அவசியம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வரைக்கும் தான் தண்ணி வருது. இதை தாண்டி ஏரியா டெவலப் ஆகிருக்கு, அங்கெல்லாம் தண்ணி இல்லை. அப்போ அவங்க அதுக்கு வந்து உட்படுத்தப்படுறாங்க. அதுதான் குடிக்கணும்ன்ற இது இல்லை. கார்பரேஷன் வாட்டர் அந்த இடத்துக்கு வராதனால அதை வாங்க வேண்டிய அத்தியாவசியம் கண்டிப்பாக தேவைப்படுது. கேட்டால் கேன் தண்ணியாக குடிக்கூடாதுன்னு சொல்லுவேன்னா, அது அவ்வளோவா ஹைஜீனிக்காக இருக்காது. ஒரு 2 நாள்லேயே அது புழு வந்துடும். அது கார்பரேஷன் வாட்டர் குடிச்சா கூட 4 நாளைக்கு ஒரு வருது. நம்ம அடிச்சு குடிச்சா கூட அது கொஞ்சம் இரும்பு சத்து இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை கேன் தண்ணி யூஸ் பண்ணுறத விட கார்பரேஷன் வாட்டர் யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நினைப்பேன். எப்பயுமே மாநகராட்சி தண்ணி தான் சூடாக வச்சு கூட குடிச்சிக்கலாம், கலங்களாக தான் வருது, அதை குடிக்கிறது அது பிரச்சனை. காலப்போக்கில் இந்த மாதிரி மாறிச்சு. கேன் தண்ணியாக ஒத்துக்கிறாது அப்படின்னு வேற ஒன்றும் இல்லாதையா. மாநகராட்சி தண்ணி அடிக்கடி கிடைக்கிறது இல்லை, அதனால கேன் தண்ணி யூஸ் பண்ணுறேங்க. வேறு வழியே இல்லாமல் கேன் தண்ணி தான் நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். வீட்டுகளுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பைப்பு தண்ணியெல்லாம் வந்துடும், கடைகளுக்கு வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம மத்திய இணையமைச்சர் சுரேஷ் கோபி கேரளா அவர்கிட்ட தான் போய் கேட்டாங்க, ஐயா இந்த மாதிரி கேரளாவில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துட்டு இருக்கு, அதை பற்றி எப்படி மைக் கட்டிட்டோன்னே
எதுக்கு எடுத்தாலும் சும்மா மயக்க தூக்கிட்டு வந்து எங்கிட்டயா கேள்வி கேட்டா எப்படி கடுப்பாவாதா, வேற வேலை இல்லையா அப்படின்னு கொஞ்சம் കടുപ്പിടിച്ചു വിട്ടാரு. ഇതൊരു വ്യക്തിപരമായ സന്ദർഭം ഇല്ല. ഇത് നിങ്ങളുടെ തീറ്റയാണെന്നാണ് ഞാൻ മനസ്സിലാക്കുന്നത്. നിങ്ങളുടെ മീഡിയയ്ക്കുള്ള ഒരു തീറ്റയാണ്. നിങ്ങൾ അത് വെച്ച് കാശുണ്ടാക്കിക്കോളൂ, ഒരു കുഴപ്പമില്ല. പക്ഷെ ഒരു വലിയ സംവിധാനത്തിന് തകിടം മറിക്കുകയാണ് നിങ്ങൾ. ஒரு ஏரியாவில் குடும்பமே சேர்ந்து மார்க்கெட்டுக்குள்ள போயிருக்கு, சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள கிடைச்ச பொருள் எடுத்து பக்கெட்ல வைக்கிறதுக்கு பதில் உள்ள டவுசருக்குள்ள வச்சுட்டு போயிட்டாங்க. பிடிச்சி விட்டாங்க. கடைக்காரர்களும் உஷாரா இருக்கணும், ரொம்ப உஷாரா இருங்க. சிசிடிவி கேமராவை ஆன்னு பார்த்துக்கிட்டே இருங்க. ஆமா, இதுக்கப்புறமா உஷாரா இருக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இந்த காதலர்கள்ட்ட. ஏன் நான் காதலிச்ச பொண்ணையே எனக்கு கட்டி வைக்கல, நான் கிணத்துல விழுந்துருவேன் சேலத்துல ஒருவே விழுந்து விழுந்து எந்திரிச்சிருக்கேன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கு. இனிமே காதலர்கள் என்ன பண்ணுங்க, கிணறு இல்லாத இடமா பார்த்து போய் போராட்டம் பண்ணுங்க. எப்படா சேஷன் விடுவாங்க? அந்த புள்ள சம்மதம் எப்படா சேஷன் விடுவாங்க? வாடா நீ மேலே ஏறி வந்ததான தாலி கட்ட முடியும். இப்ப வரைய நான் குதிக்கு வா. ஏங்க பாரு, இந்த கயத்தை பிடி, நீ பிடிச்சிட்ட. இந்த பொண்ணு வேணுமா, இந்த பொண்ணு வேணுமா வேண்டாமா உனக்கு? சரி பிடி, அந்த கயத்தை பிடி, அந்த கயத்தை பிடி. அந்த கயத்தை பிடிக்கவே நான் சொல்ற பேர் பாட்டு. அப்படியே அப்படியே கால விடுறான். தெலுங்கானால அப்பா பொண்ணு 2 பேரும் பைக்கில் போயிருக்காங்க. சடக்குன்னு திருப்பி இருப்பாங்க. அவளுக்கு எதுக்கு வந்து ஒரு வண்டி வந்து மோதி இதாகி போச்சு. தர்பாரில் இருந்த எல்லா விஷயம் பார்த்தீங்களா? நம்ம குழு மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்துச்சா? நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிடலாம். அடுத்து நிறைய விஷயத்தை எடுத்துகிட்டு வருவான், நீங்களும் உட்காந்து பார்க்கணும், சரியா? அப்புறம் அந்த டிஎன்பிசியில் ஒரு 800 போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த மாதம் 11ஆம் தேதி கடைசி தேதின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன செய்யுங்க, வெப்சைட்டுக்கு போங்க, அப்ளை பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க, வேலையில் சேர்த்துருங்க. நான் இப்படியே உத்தரவு வாங்கிக்கிறேன். அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்வதே உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களை. 18 தர்பார் வந்துட்டாயா.